எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நாம ஃப்ரூட்ஸ் வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணியிருப்போம். என்னதான் எவ்வளவு கேர்ஃபுல்லா ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் இந்த அழையா விருந்தாளியா இந்த பழப்பூச்சிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த குட்டி குட்டி பழப்பூச்சிகள் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கு ரொம்ப ஈஸி, வேற எதுவுமே வேணாம். வீட்டுல நீங்க வச்சிருக்க இந்த பட்டை, சின்னாமன், இந்த சின்னாமனை இப்படி உள்ளார போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த வாசத்துக்கு பழப்பூச்சிகள் வரவே வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளோஸ்டா வச்சிருங்க, கேப்பே இல்லாம க்ளோஸ்டா வச்சிருங்க. பட்டையோட வாசத்துக்கும் வராது. இல்லாட்டி லெமன் எடுத்து கட் பண்ணி அதில் கிராம்பு வச்சு உள்ளார வச்சிங்கனாலும் பழப்பூச்சிகள் வராது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம இந்த மாதிரி கடைகள்ல இருந்து முட்டையை வாங்கிட்டு வருவோம். முட்டையை வாங்கிட்டு வந்தோடனே அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு துணியில தொடச்சிருங்க. சில சமயம் நல்லா கிளீனா வரும், இல்லாட்டி சில மேல கொஞ்சம் சில அழுக்குகள்லாம் இருக்கும். அதுக்கு வாங்கிட்டு வந்தோடனே தண்ணீரை கழுவி நல்லா ஒரு சுத்தமான துணியில தொடச்சி வச்சிருங்க. தொடச்சிட்டு அதை முட்டை டப்பால எக்கேஸ்ல ஸ்டோர் பண்ணும் போது இப்படி ரெண்டு பக்கம் இருக்கும். முட்டையோட அடிபாகம் பாட்டம் இப்படி ரவுண்டாவும், டிப்பு இந்த கோனிக்கல் ஷேப்ல இப்படி வந்திருக்கும். அந்த ப்ராடா இருக்க பாட்டத்தை இல்லாம அந்த கொஞ்சம் மேல டிப்பு கொஞ்சம் அந்த கோனிக்கல் ஷேப்ல வர இடத்த கீழ்பாகம் வர மாதிரி, அகண்ட பாகம் மேல் பாகமும் குறுகிய பாகத்தை அடியிலையும் வச்சு முட்டைய ஸ்டோர் பண்ணணும். ப்ராடா இருக்கிறது மேல் நோக்கியும், அந்த டிப்பு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிறது கீழ் நோக்கியும் இருக்கிற மாதிரி நம்ம முட்டைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சில நேரங்கள்ல நம்ம வெளியில கிளம்பிட்டு இருக்கும் போது இன்ஸ்கர்ட்டோட இந்த நாடாவோ அல்லது சுடிதார் பாட்டத்துல நாடாவோ உள்ளார போயிடும். அது அவசரத்துக்கு எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு பென் வச்சுக்கோங்க. இப்படியே நீங்க கையில தொட்டு பார்த்தீங்கன்னா நாடா முன்னாடியே இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த பென்னோட டிப்பை வச்சு நம்மளுக்கு எங்க இருக்குன்னு தெரியும், கை வச்சு பார்த்தாலே தெரியும். இப்படி வெளியில எடுத்துடலாம். முன்னாடியே இருந்துச்சுன்னா, இப்ப என்னோடது இந்த இடத்துல இருந்தது, அதனால எடுத்துட்டோம். இதுவே நாடா ஃபுல்லா போயிடுச்சுன்னா கூட ரொம்ப ஈஸியா கோத்தரலாம். நம்ம யூஸ்வலா சேஃப்டி பின் வச்சுதான் கோப்போம். இந்த மாதிரி சுடிதாரோட நாடால இந்த மாதிரி பேனாவை இப்படி நுழைச்சிட்டு ரொம்ப ஈஸியா 1 மினிட்ல கோத்தரலாம்.
சேஃப்டி பின்ல கோக்கும் போது நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இதுவே இந்த பெண்ணோட டிப்ல வச்சு கோத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நிமிஷத்துல கோத்தரலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம விசேஷ நாட்கள்ல சில சமயம் ஒரு மேரேஜுக்கு போறதுக்காக பூ வாங்கி கட்டியிருப்போம். இந்த மல்லிகைப்பூ கட்டி கரெக்டா 8 days ஆச்சு. இந்த மாதிரி பாத்திரத்துல ஈரங்கள் இருக்கும், அதாவது பூவுல இருந்து வர வேர்வை, அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் போட்டு வச்சிங்கன்னா அதோட ஈரத்தை, இந்த மாதிரி இருக்க ஈரத்தை இந்த ஸ்பாஞ்ச் உறிஞ்சிக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக்ல ஸ்டோர் பண்ணும்போது இப்படி போட்டு வச்சிருங்க. போட்டு இந்த இடத்துல இந்த ஸ்பாஞ்ச் போட்டு வச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பூவை எடுத்து உள்பக்கம் வேர்த்திருக்கும், அதை திருப்பிட்டு போட்டு இப்படி வச்சிருங்க. கவரை திருப்பி திருப்பி நம்ம வைக்கும் போது பூக்கள் 10 நாள் ஆனாலும் நீங்க எப்படி ஸ்டோர் பண்றீங்களோ அதே மாதிரி இருக்கும். சிலவங்க அரிசி போட்டு வைக்க சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஒரு துண்டு போட்டு வச்சீங்கன்னாலும் பூ வாடாம இருக்கும். இந்த பூ கட்டி பாருங்க, எவ்வளோ கட்டி வச்ச மாதிரி அதே மாதிரி வெள்ளையா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். சில நேரம் நம்ம வீட்டுல நெயில் பாலிஷ் கீழே கொட்டிடும். இங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல அது கொட்டி காஞ்சி போயிடுச்சுன்னா அதை கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷானது வித்தியாசம் தெரியறதுக்காக போடுறேன். இப்ப ரெட் கலர் இங்க போட்டிருக்கேன், இங்க இருக்கிறது ஒயிட் கலர். இது காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா கொட்டின நெயில் பாலிஷை ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை அது மேல சர்க்கரை போட்டு தொடச்சும் போது அந்த இது அப்படியே கிளீன் ஆகி வந்துடும். இதுவே இந்த காஞ்சி போனதை துடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நாம யூஸ் பண்ற சென்ட்டு, பாடி ஸ்ப்ரே, இத இதுல ஸ்ப்ரே பண்ணி நம்ம வச்சிருக்க பாடி ஸ்ப்ரே அல்லட்டி எக்ஸ்பைரி டேட்டான சென்ட் எது இருந்தாலும் ஓகே, எடுத்து தொடச்சிங்கன்னா சுத்தமா கிளீன் ஆயிடும். சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நாம சில நேரம் இந்த மாதிரி லெமன் வாங்கி வச்சிருப்போம், அது காஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு அப்ப அதுல இருந்து சாறு பிழியறதுக்கு லெமனை நல்லா ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா கொஞ்சம் சாஃப்டா ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதுல எல்லாம் இந்த மாதிரி பிளெயின் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. இப்ப நீங்க ஜூஸ் புளிய போறீங்க அப்படின்னா இப்படி கட் பண்ண லெமன்ல
கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுட்டு இப்படி நல்லா தேய்ச்சிட்டு பிழிஞ்சிங்கன்னா நல்ல சாறு வரும். அதுவே நீங்க லெமன் ரைஸ் இந்த மாதிரி சமையலுக்கு லெமன் ரைஸ் லெமன் ரசம் இதுக்கு பண்ணும்போது கட் பண்ண லெமன்ல உப்பு தடவுனீங்கன்னா சாறு அதிகமா வரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.